சாய் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3. ஹே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹே திஸ் சேனலோட பேர் Deeraj. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ராக்கி. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஹிமாலயன் வந்து வெளில நிற்குது. ஸோ ஹிமாலயனுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகிற நிறுத்திட்டு அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிடிக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் போடலான்னு இருக்கேன், பிஎம்சி. ஸோ செயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே லூப் பண்ணாதீங்க, க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் செயின் க்ளீன் பண்ணாமல் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டி ஃபுல் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கலகலந்து செம்ம ஆஃப் ரோடிங் வண்டி. ஃப்ரண்ட்டில் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா 40 போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுது, 60 போனால் பந்தரம் போல். அண்ட் நம்ம இந்த கேஸ் தான் நம்ம கழட்ட போகிறோம் இப்போதைக்கு. ஸோ செயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பட் அது சர்வீஸில் எடுத்துகிட்டு போகும்போது தான் கண்டிப்பாக கொடுக்க முடியும். கண்டிப்பாக நான் ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டர் எடுத்து போக மாட்டேன். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். வண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செம அழுக்காக இருக்குங்க, செம அழுக்காக இருக்குது வண்டி. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டர் வாஷ் விட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மழையில் ஓட்டிகிட்டு வந்தேன், செம்ம பள்ளம், அங்கங்கே டமுடிமு பள்ளத்தில் விட்டு வண்டி சும்மா பறகுது. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டர்ட்டாக இருக்குது. நானே இப்போ தான் கீழே உட்காந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வாஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் லைட்டாக ஒரு க்ரீப்பி நாய்ஸ் வருது. லைட்டாக அந்த சஸ்பென்ஷன் வந்து சவுண்டு வந்து கிரிக்னு வருது. ஸோ அது ஃபுல்லாக டஸ்ட் வந்து அங்கே இருக்கிறதுனால தான் அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம். குட்டி சினிமா டிவியில் நான் வந்து பார்க்குறேன். I'm in the whip with authority, looking like Skybree, she got a body, ayy. And she been calling me daddy lately, want me to put her in Cartiers, and the deserve it, put in work for the money she earn it, give me top every night lip service, never gotta block these, she worth it. I'm out in Abu Dhabi, with a bad look like Skybree, ooh, right beside me, in a phantom off that body, yeah, Abu Dhabi, with a bad look like Skybree, ooh, right beside me. So right okay, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வண்டியை பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோட் பண்ணேன்னா, இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர ஸ்க்ராட்ச், அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருக்குது. பார்த்தாலும் ஸ்க்ரூல் மார்க்ஸ் வேறு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஎஃப்ஓ இல்லை செராமிக்கோ பண்ணல, அப்படியே ஸ்டாக்காக வந்தது தான். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி பெயிண்ட் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட்லாம் இதில் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதை பண்ணனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன மேட்ரு என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் செயினை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலன் கீ தேவைப்படும். ஸோ இந்த அலன் கீயை வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி வாங்கின புதுசில் இது கழட்டும் போது அலன் கீ வந்து இப்படி உடச்சி அது பறந்துச்சு அந்த அலன் கீ. ஸோ அது இப்போதைக்கு இல்லை, நானும் தேடி பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு அந்த அலன் கீ இல்லை. பட் இதை கழட்டினீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு தொடச்சிக்கலாம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு அலன் கீ தான் வாங்கிட்டு வரணும், நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எல்லாம் டர்ட் ஃபுல்லாக இருக்கும். இந்த லூப்ரிகண்ட்டு ஃபுல்லாக டர்ட்டும் கலந்து இங்கே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வந்து டூல் வச்சு நம்ம இப்படி பண்ணி இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் கேஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் ஒன்று வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் எப்படி கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டு வந்து நம்ம வந்து டீ ஸ்பேனர் வச்சு கட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 mm. ஸோ இதையும் மேலே இருக்கிற போல்டும் கீழே இருக்கிற போல்டும் ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ வந்து நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த கேஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து செம்ம டொம்முன்னு வந்து அந்த சம் கார்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்து இடிச்சுது. கல் உண்மையாக சொல்ல போனோன்னா கல் வந்து எங்கேயோ பறந்து போச்சு. லைட்டாக ஒரு வளைவு இருந்துச்சு, நான் வீடியோவில் காட்டுறேன் நான் அப்புறமா. ஸோ இதே ராயல் என்ஃபீல்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை. இதே நீ வந்து கேடிஎம் ஆர்சி அப்படி இப்படி இருந்தது தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேரிங் செட்டே மாற்றிடணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கல் வந்து அடிச்சிச்சு, எதிரில் இருக்க காரோட டயரில் பட்டு இப்படி வந்து அடிச்சிச்சு. ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசலைனாலும் இதுதான் உண்மை. இந்த குவாலிட்டிக்காக தான் ராயல் என்ஃபீல்டு நிறைய பேர் வாங்குறது. ஸோ ஓகே, நம்ம இங்கே க்ளீன் பண்ணாமல் நம்ம வெளில எடுத்து க்ளீன் பண்ணலாம். இங்கே க்ளீன் பண்ணால் நம்மளே க்ளீன் பண்ணோம் திருப்பி அதை. ஸோ வெளில எடுத்து பண்ணால் அப்படியே தள்ளி விட்டுடலாம். சரி வாங்க போகலாம்.
ஸோ இப்போ நம்ம வண்டி வந்து வெளியே நிறுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் சொல்லியிருப்பேன். நம்மக்கிட்ட அலன் கீ மட்டும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ் வச்சு வலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தேவைப்பட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் தான். ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டூத் பேஸ்ட் ப்ரஷ் தான். ஸோ இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் பேசிக்காக இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீனர் ப்ரஷ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 120 ரூபா சொன்னாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பெனிஃபிட் எனக்கு என்ன இப்போ ஒன்று கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரெஷர் வாஷ் யூஸ் பண்ணதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடித்து வெளில வந்துருச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்குது. இப்போ லூப்ரிகெண்ட் போட்டால் மட்டும் போதும். ஸோ நான் எந்த ரூமுக்கு லூப்ரிகெண்ட் நான் என்ன லூப்ரி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மோட்டூல் C2ன்னு சொல்லுவாங்க. C2நாலே லூப்ரிகெண்ட் தான். C1 வாங்கினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செயின் கிளீனர். ஸோ செயின் கிளீனர் வந்து நம்ம வாங்கலை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கெரோசின் இருக்குது. நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கெரோசின் இல்லை டீசல் யூஸ் பண்ணுவேன். டீசல் யூஸ் பண்ணுறது நீங்கள் பெஸ்ட்டு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்ரிகெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ணி கீழே ஊற்ற வச்சிரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெரோசினுக்கும் டீசலுக்கும் இருக்க வேலை. ஸோ நீங்கள் எங்கள் டீசலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண டீசல் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோட்டூல் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 265 போட்டிருக்காங்க, பட் 230 ருபீஸ் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த 8mm வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாக்ஸை கழட்டிடலாம். பத்தாத்துக்கு வந்து நான் சீட்லாம் கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா வந்து க்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே தான் ஒட்டிக்கும், அது மாதிரி பேண்ட்லாம் வந்து அழிக்காடுன்னு சொல்லிட்டு நான் சீட்டை வந்து கழட்டி வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏர் ஃபில்டரும் க்ளீன் பண்ணலாம். ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வாரம் தான் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ அதனால் ரொம்பலாம் ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் டஸ்ட் வந்து உட்காராது. ஸோ ஏர் ஃபில்டரும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் வாஷர் மூலமாக நம்ம க்ளீன் பண்ணதுனாலே நம்ம வேலை மிச்சம். ப்ளஸ் இன்னொன்று ப்ரெஷர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலண்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கூலண்ட் கார்டு வச்சுருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த விங்ஸ் இருக்கும். இந்த விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ண முடியாததால். ஸோ ப்ரெஷர் வாஷர் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி மேலெலாம் அந்தளவுக்கு ப்ரெஷர் போட வேணாம்னு சொல்லுங்கள். இது பெண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட் போகிறது எப்படி சொல்லிட்டு எம்மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவரோட கால் வந்து பார்த்திங்கன்னா ரைட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இருக்கும். ஸோ ரைட் காலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. செம்மையாக இருக்கும், செம்ம வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இது பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வண்டியோட பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த பில்லியன் ஹோல்டருக்கு பார்த்திங்கன்னா, ஸோ இதை வச்சு நீங்கள் இப்படி லைட்டாக புல் பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டுடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறீங்க. ஸோ அப்படிலாம் போடவே வேணாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிடிப்பாங்க. இங்கே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டருக்கான ஜாயின் பெயின் தான் வரும். லைட்டாக வந்து நான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஒன்று வச்சு நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பினா போதும். அதே மாதிரி கீழே வச்சு லெஃப்ட்டு. ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வரேன். கண்டிப்பாக நான் எவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் டஸ்ட் உள்ள. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் க்ளீன் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டரில். பட் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நான் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேயும் சொல்கிறேன். ஏன்னா இதுவும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் தான் போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா அதெல்லாம் என்னது சொல்லி ஒரு பிரச்சனையும் கிடையாது கைஸ். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3. ஓ மை காட், நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதுவே அதிகம். ஏன்னா மோல்டிங் எங்கே இருக்குது, இந்த டஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்புறம் அந்த ப்ரஷ் வச்சு நான் அதை ஃபுல்லாக தேய்க்க போகிறேன். ஸோ தேய்க்கிறதுலாம் நான் வீடியோ எடுக்கல, ஜஸ்ட் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கையை வச்சு இழுப்போமா. கர்மோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாக்கோலாவா கேக் மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ட்ரை ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ப்ரெஷ்ஷில் வச்சு, இந்த ப்ரெஷ்ஷில் இல்லை, ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரெஷ் இல்லை, சும்மா சாதாரண ப்ரெஷ் வச்சு தட்டினா வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரைக்காக விட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எந்த வந்து பார்த்திங்கன்னா வீணாக போன லூப்ரிகன்ட்லாம் இதில் ஒட்டின்னு இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஏர் ஃபில்டர் வந்து நான் கழட்டி வச்சுருக்கேன். சாரி, ஏர் ஃபில்டர் அந்த பாக்ஸ் மேலே இருக்க கேஜ் வந்து நான் கழட்டியிருக்கேன். ஸோ அது அங்கே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆலன் கீ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாக்லேயே வரும். ஸோ இந்த ஆலன் கீ வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரிங் போகும். ஸோ அது வந்து கிளாம்ப்லேருந்து நம்ம கழட்டிடலாம். ஸோ கழட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டார் வச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்லேயே கிடைக்கும். ஏர் ஃபில்டர் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக்கான வால்வு. இப்படி இருக்கும் ஆக்சுவலாக க்ராஸாக.
ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ தான் க்ளீன் பண்ணி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஏர் ஃபில்டர் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணி த்ராட்டில் பண்ணால் எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பண்ணவே கூடாது, இது வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான், சும்மா நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நியூட்ரலில் இருக்கான்னு தெரியல, வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அது ட்ரையும் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகன் போட்டு நம்ம அடிச்சிட வேண்டியது தான். இது பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஆகிடுச்சு. ஸோ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிப்பாங்க. ஸோ இந்த காட் இருக்குதுனால நம்ம வந்து பிரச்சனை இல்லை, விரலாம் மாட்டாது. சப்போஸ் நீங்கள் விரல் இப்படி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், விரல உள்ளே போய் மாட்டி வெட்டிக்கும், விரலே பீஸாக போயிடும். ஸோ லைட்டாக இல்லை பண்ணிகிட்டே இரு, நீ சுற்றிட்டே இரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிலே ரோல் பண்ணி இந்த லூப்ரிகண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். லூப்ரிகண்ட் அடிச்சிட்ட பிறகு ஒரு 15 minutes அப்படியே நிற்கணும் வண்டி. நீங்கள் அப்படியே ரன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற மண்ணெலாம் திருப்பி ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அடிச்சிடுவோம். ரன் பண்ண சுட்டு வேகமாக சுட்டு கீழே விட்டு. இதை கேஸ் நம்ம மாட்டிட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்ல செயின் நல்லா செம ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரன் ஆகும். அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செயின் கொஞ்சம் லிட்டிலாக லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செயினோட ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அவ்வளோதான் ப்ளே இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 inch கொஞ்சம் மேலே இருக்குது, லைட்டாக லூஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேஸ் நான் மாட்டிட்டு ஸோ வண்டியை ஓட்ட வேண்டியது தான். ஓகேங்களா, அதெல்லாம் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி பைக் ரேட் கண்டென்ட், கார் ரேட் கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். I'm in the whip with authority, looking like Sky.